ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மார்னிங் இருந்தால் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையிலேயே வந்து பார்த்தோன்னா தூங்கி எந்திரிச்சது உடனே வாசல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வாசல்லாம் வந்து கூட்டிக்கிட்டு தண்ணி தெளித்து தான் நம்மளுக்கு அந்த வேலை அன்றைக்கி இருக்கிற வேலையே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது, சுறுசுறுப்பாக கொஞ்சம் சீக்கிரமாக பாசிட்டிவாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து காலையில் ஆனால் தண்ணி தெளித்து விட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். நைட்லாம் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது, காலையில் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே என்னென்னு தெரியல, ரொம்பவே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன்னா சரி தண்ணிலாம் தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தோன்னா அந்த மாடு இதெல்லாம் வந்து வரும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆப்பமும் குருமாவும் வந்து ஒயிட் குருமாவும் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு, குட்டீஸ்க்குமே வந்து லன்ச் இல்லையா, அதனால் வேலை ரொம்பவே கம்மி தான். நம்ம பறக்க வேலை பார்த்துட்டு இப்போ வெறும் லன்ச் இல்லாமல் வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணுறது வேலையே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கேரட்டும் பீன்ஸும் மட்டும் இருந்தது. இது போட்டு ஒயிட் குருமா வந்து மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆப்பம் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நைட்டே வந்து மாவுலாம் வந்து அரைச்சி வச்சுட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு மதியத்துலலாம் வந்து கிச்சனில் நின்று சமைக்கவே முடியல. அதனால் காலையிலேயே கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அரிசி வந்து ஊற போட்டுட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா குட்டிக்கு இந்த ஸ்வீட் கிழங்கு தான் வந்து கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு பாயில் பண்ண வச்சுட்டேன். சரி எப்படி குருமா வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு அண்ட் சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். என்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லை, இப்போ சீசன் சின்ன வெங்காயன்றதுனால போது நம்ம அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் வந்து போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸையும் இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இப்போ நான் வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதும் சரி, எடிட் பண்ணும் போதும் சரி, குட்டீஸ்க்கெலாம் இப்போ லீவ் விட்டுட்டாங்க இல்லையா, என்னால் வந்து ஃப்ரீயாக வந்து எடிட் பண்ணி போடவே முடியல. சைட்லேருந்து நல்லா வந்து கத்திகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு போட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒயிட் குருமான்றதை விட எல்லாமே அட்ஜஸ்ட்டு சமையலாக தான் போச்சு. ரீசன் என்னென்னா மார்க்கெட் போயிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் வந்து தேவை இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாதுன்னு இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் இங்கே பக்கத்துலேயே வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் முடிஞ்சால் மார்க்கெட் போகணுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் போயிட்டு எனக்கு வர்றது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்றதுனால போக முடியல. வீட்லேயே வந்து பார்த்தோன்னா பாத்திரமும் வந்து வாஷ் பண்ணுற வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் அண்ட் வந்து கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ண விட்டுக்கலாம் ஒரு 10 நிமிஷம் போல். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் இதோடு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக முந்திரி போட்டியே ஆகணும். அப்படின்னா தான் ஒயிட் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருக்கும். என்கிட்ட மல்லி புதினா கூட இல்லை, ஆனால் இன்றைக்கி குருமா சொல்லவே வேணாங்க. எல்லாமே போட்டு வச்சுருந்தாலும் இந்த டேஸ்ட் வந்திருக்குமான்னு தெரில, பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. குட்டீஸுமே ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்து சமைக்கும் போது கூட இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃபுட்டு வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி ஏனோ தானோ இல்லை பொருள் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் அந்த ஃபுட்டு எப்போவுமே எனக்கு டேஸ்ட்டாக வரும். அது எனக்கு மட்டும் தான் இப்படியா இல்லை எல்லாருக்கும் அப்படியான்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஆக்சுவலாக வந்து நம்ம கேமராமேனை வந்துட்டு வீடியோ எடுக்க சொன்னால் எல்லாமே முக்கால்வாசி வந்து பார்த்தோன்னா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ அந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுட்டாரு. சரி குட்டிக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆப்பம் வந்து நான் ஆப்பக்கல் வச்சுட்டு என்ன பண்ணேன், சைடில் போயிட்டேன்னா ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. முதல் ஆப்பத்தை எடுத்து தூக்கி போட்டுட்டு 2வது ஆப்பம் தான் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது, கிறிஸ்பியாக இருந்தது. குட்டீஸுமே வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு குட்டீஸை வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கிளப்பி விடணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோதாங்க ஆயிருக்கும். ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ஹெல்த்தியாக வந்து செஞ்சாயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு மறக்காமல் அப்பப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. ஆப்பம் வந்து எப்படி நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா, ஆப்பத்தை சுற்றி இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்து நல்லா வந்து மொறுமொறுப்பாக நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக கலர் வந்து மொறுமொறுன்னு இருக்கணும். சைடில் நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அது எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக வரணும். மெயின் அந்த ஒட்டி போய் பிசுப்பாக இல்லாமல். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா தேங்காயோட அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக ஆப்பத்தில் நல்லா தெரியணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். எப்படி நம்ம எந்தெந்த அளவு வந்து போட்டால் இந்த மாதிரி வரும்ன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன்.
குட்டீஸை வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் கிளப்பி விட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை யாராவது கிஃப்ட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த சாக்லேட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க நைட்டு. காலையிலேயே எடுத்து ஃபர்ஸ்ட் வழியே அதை வந்து காமிச்சிட்டாங்க. சரி லாஸ்ட்டாக ஸ்கூல் போனதுக்கப்புறம் தரேன். நானும் எவ்வளவோ சமாளித்தேங்க, ஆனால் கேட்கவே இல்லை. உண்மையாக ஒரு விஷயம் சொன்னோன்னா, ஆனஸ்ட்டாக சொன்னோம் அப்படின்னா, என்னோடய குட்டீஸ்க்கு நான் சாக்லேட்டே நானும் சரி ஹஸ்பண்டும் சரி சுத்தமாக வாங்கியே கொடுக்க மாட்டோம். இந்த ஜூஸ் ஐட்டம், இந்த பாட்டில் ஐட்டம் இருக்குது பார்த்திங்களா, இதுவும் வாங்கியே கொடுக்க மாட்டோம். ஆனால் இது எப்பயாவது யாராவது வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை எப்படியாவது வீட்டுக்குள்ளே அது நுழைஞ்சிருச்சுனாலும் சரி, அதை அவ்வளோ லைக் பண்ணுறானுங்க. ஏன்னு தான் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அடுத்து என்ன, குட்டீஸை வந்து ஹஸ்பண்ட் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த காஃபியோ டீயோ கொஞ்சம் சூடாக போட்டு குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் என்னமோ பைத்தியம் பிடிச்சிருந்து தெளிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரில. என்ன தான் மாற்றணும்னு மாற்றி ஒரு 3 நாளைக்கு மாற்றினாலும் 4வது நாள் இப்படி வந்துடும். ஆனால் சின்ன வயசுலேருந்தே நம்ம குடிச்சு வளர்ந்தோன்னா வாய்ப்பே கிடையாது. கெஸ்ட்டு வந்தால் கூட எங்கள் வீட்டில் காஃபி டீன்றது கொஞ்சம் டவுட்டு தான். தண்ணி கொடுப்போம், மோர் கொடுப்போம், கூழ் கொடுப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா, இது நம்ம பழக்கமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பழகிக்கிட்டோம் இந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் காஃபிலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டிஃபனுக்கு வந்து சுத்தமாக இட்லி தோசைக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஆப்பம் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு கண்டிப்பாக இட்லி தோசைக்கு மாவு வேணும்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து சைடில் வந்து ஊற வச்சுட்டேன். என்னோடய வீடியோ வந்து கொஞ்சம் அப்படியே ஆடி ஆடி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இந்த கேமரா ஸ்டாண்ட் வந்து அது என்னமோ தெரியல, ஸ்க்ரூ வந்து போயிடுச்சு. சரி வேறு ஒன்று ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வேணான்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் ஆர்டர் பண்ணி இருக்கேன். அது ரிசீவ் ஆனதுன்னே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கா, ஸோ அதனால தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் வைஸும் ஓகேன்னு தான் தோணுச்சு. ஆனால் வந்த பிறகு தான் தெரியும், என்ன தான் இருந்தாலும் ஆன்லைனில் வாங்குறதை விட ஒரு சில பொருள்லாம் நம்ம நேரில் போய் விசிட் பண்ணி இது நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, அதோட ரிவ்யூ எப்படின்னு பார்த்து வாங்குறது தான் என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டுன்னு தோணுது. பட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அது சரியில்லை அப்படின்னா ரிட்டன் தான் பண்ணணும். அவ்வளோதான். சம்மர் லீவ்லாம் வந்துடுச்சு. மோஸ்ட்லி வந்து வெக்கேஷன் போகிறத விட நம்ம வந்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறது தான் வந்து பெரிய ஒரு ஹாப்பியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் குட்டீஸ் வந்து பார்த்தோன்னா, அம்மா வீட்டு குளத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மீன் வளர்ப்பாங்க. அதுலேருந்து வந்து மீன் பிடிச்சிட்டு, ஆக்சுவலாக என்னோடய குட்டி வந்து மீன் பிடிக்கலைங்க. அவருக்கு வந்து பிடிக்கணும்னு ஆசை. அதனால் வந்து அதில் கோத்து விட்டு, ஏய் நீ மீன் பிடிச்சிட்ட, ஏய் நீ மீன் பிடிச்சிட்ட அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அப்படி வந்து அவரை கொஞ்சம் ஹாப்பி பண்ணிகிட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணியே ஆகணும். எனக்கே இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒயிட் ஹேர் அங்கங்கே வர மாதிரியே இருக்குது. எங்கள் ஆயாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வர எனக்கு வந்து ஒயிட் ஹேர் மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே சரி அவங்க தலைக்கு குளித்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து சிகைக்காய் வந்து அரைச்சி தான் அவங்க குளிப்பாங்க. இல்லைனா வந்து மொத்தமாக அதை ரெடி பண்ணி அதுக்குன்னு நிறையா வந்து போட்டு அவங்க அரைச்சி அதை பவுடர் பண்ணி வச்சுப்பாங்க. ஷாம்புன்னா என்னன்னே அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலில் நம்மலாம் இப்போ ரொம்பவே மிஸ் பண்ணுறோன்னு தான் சொல்லணும். அதை இப்போ நம்ம கொண்டு வரணும்னு நினச்சாலும் நம்மளோட இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு அது செட்டே ஆக மாட்டேன்னுது. அறக்க பறக்க ஓடுறதுக்கு நம்ம ஷாம்புலாம் போட்டு கசக்கி அதை நம்ம காய வைக்கிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு 1 hour ஆகும். சுத்தமாக நம்மளுக்கு டைமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஹோட்டல்லாம் வந்து பார்த்தோன்னா லீவில் இருக்கிறதுனால இந்த சம்மருக்கு ஒரே அப்படியே பறவையாக வந்து நல்லா பறந்து அங்கங்கே சுற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் ஹஸ்பண்டுக்கு லீவ் இல்லைன்றதை நினச்சா ஒரு பக்கம் ஓரமாக பயமாக இருக்குது. ஆனால் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், கண்டிப்பாக ஃபைசான் வந்து பார்த்தோன்னா கொடைக்கானல் வந்து போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு 3 days போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. சடனாக வந்து பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, சின்ன வயசில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேமியா ஐஸ் தான். இந்த சேமியா ஐஸ்க்கு நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ கஷ்டம் இருக்குது. என்னோடய சின்ன வயசில் இந்த ஐஸ் வந்து ₹1 எனக்கு தெரிஞ்சு. அந்த ₹1 கொடுத்து எங்களால் ஐஸ் வாங்க முடியாது. புளி இருக்குது இல்லையா, புளியை கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். அதோட ஃபீலே ஒரு தனின்னு தான் சொல்லணும். இப்போல்லாம் வந்து ₹5 ₹10 ஆகிடுச்சி. பரவாயில்ல, இருந்தாலும் அப்போ நம்ம சாப்பிட்டது தான் ஒரு தனி ஃபீல். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் ஆச்சா, என்னோடய லைஃப்பில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எங்களை வந்து இன்னும் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுது. யூடியூப் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இதில் ட்ராவல் பண்ணி நீந்தி எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் தான் நான் சொல்லணும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.